விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவிற்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா, மைனாவே மைனாவே. விக்ரமே, நான் சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு பாத்தியாடா? என்னடா முடிவு எடுத்திருக்க? சிவகாமி, எதை பத்தி சொல்ற? இல்ல, நல்ல விஷயம் தாங்க, நீங்களே அவனை கேட்டு பாருங்க. என்னமா இதுமா நல்ல விஷயம் உனக்கு? சும்மா என்ன வந்து கடுப்பு கிளப்பாத, போயிடாந்தாண்ட. டேய் விக்ரம், இருடா, எதுக்குடா அவங்க அம்மாவை பார்த்து சத்தம் போடுற? நான் தான் இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்ல விக்ரமே. ஆனா இருண்ணா, எதுக்கு நான் கோவப்படுறேன்? டேய் சூர்யா, உனக்கு அது புரியாதுடா. உனக்கு வந்தாதான் அந்த ஃபீலிங்ஸ் புரியும். சரிடா விக்ரம், இப்ப எதுக்குடா கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? ஏன்டா உனக்கு அது தெரியாதாடா? ஒண்ணு நான் சொல்லிதான் உனக்கு தெரியுமா? சரிடா, கோவப்படாத. இப்ப என்ன பண்ணணுங்கிற? அந்த பிள்ளைவே நினைச்சிட்டு இருக்க போறியா? நீ ஒருத்த மட்டும் எங்களுக்கு பையன் கிடையாது. உனக்கு அப்புறம் 3 பேர் இருக்கிறானுங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா? அவள என்னால மறக்க முடியலம்மா. சரிடா, அழுவாத வீடு. நான் ஆமாண்ணா, விடுனா அழுவாத. அவங்க போனா போயிட்டு போறாங்க. அடுத்து உன் லைஃப் என்ன நீ பாருண்ணா. அதே பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா உன் லைஃப் என்ன ஆகுறது? சொன்னா கேளுடா விக்ரமே. உனக்கு என்ன அம்மா கெட்டதா சொல்ல போறாங்க? பிரசன்ட் நல்லா அவன் மரமண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுடா. இப்போ ஏதாவது புரியுதான்னு பார்க்கலாம். பெத்தவன் நானு, அவனுக்கு கெட்டதா சொல்லுவேன். கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே. விக்ரம் அழுவாதடா, விடு. சரிங்கப்பா, சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும்? ஒன்றும் பண்ண வேணாம்டா. உனக்கு நல்ல பொண்ணா நான் பாக்குறேன். கட்டிக்கோ அவளை. எல்லாரும் முடிவு எடுத்துட்டீங்க. இப்ப வந்து என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்க, அதுதானே? அப்படி இல்லடா பைத்தியக்காரா. உனக்கு அப்புறம் இன்னும் 3 தம்பிங்க இருக்கானுங்க உனக்கு. ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டாமா? ஒன்னையே பார்த்துட்டு இருந்தா மத்தவங்களை எப்படி பாக்குறது? விக்ரம் பண்ணிக்கூடா, அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்காதடா. நான் போயிட்டால, உனக்கு நாங்க பொண்ணு நல்லதா பாப்போம்ல. இது நம்பரே இல்லையாடா நீ? உனக்கு கெட்டது செஞ்சிருவோமா? உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். நல்ல இடமா தான் பார்த்து பண்ண வேண்டாம். அப்பதான் உறுதி கொடுப்போம். நீயே பாருடா. ஏண்டா இந்த பெரிய மனசு இவ்வளவுதான் இறங்கி வந்து பேசுறாரு. என்னடா குத்து கலாட்டா உட்காந்துட்டு இருக்க? மா இருமா, அண்ணனை பேசாத இருமா. என்னடா நான் அவனை பேசிட்டேன்? உங்க அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன், வயசானவர்னு கூட நினைக்காம அப்படியே செஞ்சு வச்சு சில மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். நீ திறக்கிறான பாரு. சரி பண்ணிக்கிறேன்னு சொல்றான பாரு. மா அவளை என்னால மறக்க முடியலம்மா. நான் என்னமா பண்ணட்டும்? விக்ரம் விடுடா, போனா போயிட்டா. நீ உன் வாழ்க்கையை பாருடா. அதே நினைச்சிட்டு இருக்க கூடாதுடா. நாங்கெல்லாம் சொல்றோம்ல, அம்மா பாரு வயசானவங்க, அப்பா அதுக்கு மேல வயசானவங்க, அவங்கள பாருடா. நீ தொடர்ந்து சொல்லுடா. சிலையாட்டா உட்காந்துட்டு இருக்க. கடவுள் கெட்ட கரவர கேட்டு ஒன்ன சுமக்கவா. சரி, உங்க விருப்பம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. அப்பாடா சாமி, எந்த சாமி செஞ்ச புண்ணியமோ எப்பயாச்சும் சரின்னு சொன்னானே, அது சரின்னு முழுசா சொல்லலவன். உங்க விருப்பங்கிறான். டேய், நாளைக்கு வாழ போறது நீ தான், நாங்க கிடையாது. அப்புறம் உங்க அம்மா தான் பண்ணி வச்சாங்க, உங்க அப்பா தான் பண்ணி வச்சாங்கன்னு எங்க கிட்ட ஆடாத, சரியா? அம்மா உங்க விருப்பமா, நீங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வர ட்ரை பண்றேன். நான் மீண்டு வர கண்டிப்பா ட்ரை பண்றேம்மா. உங்களுக்காக பண்ணிக்கிறேன், வேற யாருக்காகவும் இல்லை. சரிடா, நாளைக்கே நான் புரோக்கர் வர சொல்லி ஜாதகத்தை கொடுத்துறேன், சரியாடா? சரிடா, விடுடா, அதே நினைச்சிட்டு இருக்காத. சரிம்மா. சரி அம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரிடா சூர்யா. அம்மா நான் ஒரு வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. வந்து உங்களை சாயந்தரம் பாக்குறேன். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. டேய் விக்ரம் விடுடா, போய் ஆக வேண்டிய வேலையை படுறா. இனிமேலும் உனக்கு டும் 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 தான். சீக்கிரம் உனக்கு ஜாதகத்தை வெளியே அனுப்புங்கம்மா, புரோக்கரை வர சொல்லி. ஆமாடா, அடுத்து எனக்கு வேலையே அதுதானே. நானும் வெளியே போயிட்டு வந்து உங்ககிட்ட சாயந்தரமா பேசுறேன். சரிடா, போயிட்டு வா. இன்னும் சிவகாமி, இவன் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கானே, கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லபடியா அந்த பொண்ணு கூட வாழ்வானா? ஆமாங்க, எல்லாம் போக போக சரியா போயிருங்க. இப்படிதான் இருப்பான். கல்யாணம் பண்ணி வச்சாக்க அந்த பிள்ளை நாளைக்கு பார்க்க பிடிக்க பேச எல்லாம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிரும், பேச ஆரம்பிச்சிருவான். அப்படி இல்லை சிவகாமி, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். கடைசி வரைக்கும் ஒன்றா வாழ போறீங்க. அதனால அவனுக்கு கொஞ்சம் பொறுமையா செஞ்சாலும் நல்லபடியா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு பார்த்து கட்டி வச்சிடணும். சரிங்க, பாத்துக்கலாம், விடுங்க. அப்படி இல்ல, எது பண்ணாலும் பார்த்து ஜாக்கிரதையா பண்ணு. அதெல்லாம் பாத்துக்கிறேன் நானு. நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். எனக்கு உன் மனசு மாறத்துக்குள்ள சீக்கிரம் பண்ணி வச்சிடணும். சரி, பாத்துக்கலாம் சிவகாமி. வெள்ளத்தாயி, வா வெள்ளத்தாயி. சர்சக்கா, என்னக்கா பண்றீங்க? கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சா? இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு வெள்ளத்தாயி. ஓ வா, உட்காரு செத்த நேரம். அப்புறம்க்கா, உன் மருமம் என்ன பண்ணிட்டு இருக்கா? சின்ன பொண்ணு அவளா சமையல் ரூம்ல வேலை பண்றங்கிற பேர்ல ஏதாவது கூத்தடிச்சு கிடப்பா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அத்தையோ, வந்துட்டியா? என்ன பண்ணிட்டு தெரிஞ்ச சமையல் ரூம்ல? அத்தையோ, எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? உங்களுக்கு, உங்க பிள்ளைக்கு, உங்க மாவளுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்து தானே எனக்கு வேலையே. ஆமாடி, நீயும் சமைச்சு கொட்டிவிட்ட, நாங்களும் அப்படியே கொட்டிக்கிட்டோம் பாரு. ஆமாத்த, பின்ன கொட்டிக்காமையா உங்க மண்டவுல பூசணிக்கா மாதிரி உப்பி போய் கிடக்கு. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எங்க போயிட்டா என் மாமன்? அவர் காலையிலேயே சாப்பாடு செஞ்சு டிஃபன் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அவரெல்லாம் வேலைக்கு போயிட்டாரு ஆஃபீஸ்க்கு. சரி சரி சரி, வெள்ளத்தாய் வந்திருக்கா? எனக்கு வெள்ளத்தாய்க்கும் போய் வெயில் ரொம்ப அடிக்குது. ஜில்லுன்னு ஐஸை போட்டு ஒரு ஜூஸை போட்டு கொண்டு வாப்போ. ஆமாத்தியோ, அது தெரிஞ்ச விஷயம் தானே. வெள்ளத்தாய் ஆச்சு வந்தாவே உங்களுக்கு 2 பேத்துக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும் தானே. நின்றுகிட்டே பேசிட்டு இருக்காத, போ சின்ன பொண்ணு, போய் செஞ்சு எடுத்துட்டு வா. ஆமா, மதியத்துக்கு என்ன சோறாக்கி வச்சிருக்கிற? காலையில உங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தேன். மதியத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்க, செய்யறேன். ஆனா சாப்பாடு இருக்குது. அதான் என்ன பண்ணி வச்சிருக்க? சாப்பாடும் கத்திரிக்காய் குழம்பும் இருக்கு. கத்திரிக்காய் எனக்கு வேண்டாம். இந்த வேகாலத்துல எனக்கு வெண்டைக்காய் குழம்பு வையப்போ. ஏங்கத்தியோ, வெண்டைக்காய் குழம்பு வச்சா இந்த கத்திரிக்காய் குழம்பு யாரு திங்கிறது? நானே தான் தின்னணுமா? உங்க மாவுலும் திங்க மாட்டா, அது வீணா தானே போகும். இந்த வாயிலன்னா உடனே நாய் தூக்கிட்டு போயிடும்டி. போ, இதை ஒன்று போட்டு வைப்போ. சரி, முன்ன போய் 2 பேத்துக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வா, அப்புறம் சோறாலாம் தின்னுக்கலாம். சரி சரி, 2 பேரும் கதை அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருங்க. நான் வரேன் ஜூஸ் போட்டுக்கிட்டு. ஃபர்ஸ்ட்ல 2 பேரும் உட்காந்துட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருங்க. என்னடி சொன்ன?
ஐயோ ஒன்றும் இல்லாத்தையோ 2 பேரும் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஜில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்னு சொன்னேன். போ போ பேசிட்டே கதை டக்குன்னு எடுத்துட்டு வா போ, வெயில் அடிக்குது பயங்கரமா. சரிங்க அத்தையோ. இன்னைக்கு அவங்க மருமலை போட்டு இந்த வாங்குற. அட ஆமா வேலை தாயி, அவகிட்டலாம் அப்படித்தான் பேசணும், இல்லைன்னா வச்சுக்கையா என்ன மொளவா அரைச்சிட்டு போயிடுவா. என்னக்கா சொல்ற? ஆமா வேலை தாயி, அவ இப்பயே வாய்க்கொழுப்ப பாத்தியா எந்த அளவுக்கு பேசுறானே. நான் கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னு வை, அவ்வளோதான் ருத்ரதாண்டம் ஆடிடுவா. அதுதான் அவளை அப்பப்போ தட்டி தட்டி வச்சிட்டு இருக்கேன். சரிக்கா, உங்க வீட்டு சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும், அதுக்குன்னு ரொம்ப பேசாதீங்க பிள்ளையே, பாவம் எல்லா வேலையும் அவ தானே செய்யறா. உன் வீட்டு மருமகளை என்ன நீயா செஞ்சுட்டு இருக்க, உன் மருமக தானே பண்றா, அதே மாதிரி இங்கே இவ தான் பண்ணியாகணும். சரிக்கா சரிக்கா விடுக்கா, கோவப்படாத. சரி அந்த நாயத்தை விடு. அப்புறம் நம்ம சிவகாமி இருக்காலக்கா, எங்க பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கக்கா, ஜாதகம் கொடுக்க போறாங்களாம். அப்படியா, சரிப்போ. அவளும் புலம்பிக்கிட்டே இருந்தா இன்னும் பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியலன்னு. 4 பசங்க வச்சுட்டு இருக்கா, ஒவ்வொருத்தனா பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அப்பா சலிச்சு ஓஞ்சு போயிரும்போ. ஆமாக்கா, ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் பண்றவங்களுக்கே முடியல, 4 பசங்களை வச்சுக்கிட்டு இருக்கா சிவகாமி. எப்படி பண்ணி வந்து 4 மருமக்குமார் வந்து என்ன வாட்டி வாட்டாளுங்களோ தெரியல. அட ஆமா வேலை தாயி, சொந்தனா கூட கொஞ்சம் கொஞ்சம் அனுசரிச்சு போவோங்க, வெளியிலேருந்து வந்துச்சுன்னு வையே அவ்வளோதான் டப்பா டான்ஸ் அடி போயிடும். ஆமாக்கா உண்மைதான் நீ சொல்றது எல்லாமே. ஆமா வேலை தாயி, ஜாதகம் கொடுத்துட்டாலாமா, வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லக்கா, இன்னைக்கு தான் கொடுக்க போறாங்களாமா சிவகாமி சொன்னா, பெரிய பையனுக்கு. அந்த பையன் பேரு விக்ரம். விக்ரம். சரி சரி, நல்லபடியா கல்யாணம் பண்ணி அடுத்த பசங்களுக்கும் லைனா கல்யாணம் பண்ணிக்கிட்டே வரணும். ஆமாக்கா, பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு அடுத்த கேப்ல வந்து 2வது பையனுக்கு பண்றேன்னு சொன்னாக்கா. சரி சரி வேலை தாயி, ஜூஸ் போட்டுன்னு போனா இன்னும் காணமே அவளை சின்ன பொண்ணு. அத்தையோ வந்துட்டாத்தியோ. பார்க்கக்குள்ளே அப்படியே சல்லு ஊறுதே. என்ன ஜூஸ் மருமோல இது? ஏங்க அத்தையோ, உங்க கண்ணெண்ண உங்களுக்கு புடனையே இருக்குது, அதான் தர்பூசணி மேலே வச்சிருக்கல, அப்ப தர்பூசணி ஜூஸ் தான். சரி சரி, கொண்டா கொண்டா சீக்கிரம் குடு, வெயிலுக்கு அப்படியே குடிச்சா குளு குளு குளுன்னு இருக்கும். கொண்டாடி. இந்தாங்க அத்தையோ. என்ன இருக்குதா இல்ல அவ்வளவுதானா? அவ்வளோதான் அத்தையோ, உங்க பையனுக்கு ஒரு டம்ளர் வச்சிருக்கேன். சரி சரி, அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, அவன் வந்து கூலிங்கா குடிக்கட்டும். நீ இது அதே மடக்கு மடக்குன்னு குடிச்சு விடாத. நான் குடிக்கிறதா இருந்தா இப்பயே குடிச்சிருப்பேன், உங்க பையனுக்கு வச்சிருக்க மாட்டேன். இது நீங்க நல்லா குடிங்க வெயிலுக்கு. வெள்ளத்தாயி, இந்த ஜூஸ் குடி, நல்லா ஐஸ் போட்டு கொண்டாந்துக்கிறா, சூப்பரா இருக்கும். ஆமாக்கா, பாக்கக்குள்ளே சல்லு ஊறுதுக்கா, குடுக்கா. இந்த இந்த நல்லா இருக்குக்கா, வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு இருக்குது. ஆமா வெள்ளத்தாயி. சோப்பா, இதுங்க 2களுக்கு ஜூஸை போட்டு கொடுத்து டீ காபி போட்டு கொடுத்தே என் வாழ்க்கை ஒஞ்சு போயிரும் போலயே. இதுங்க மகரங்களை பார்க்கறதுக்கு செத்த நேரம் புஷ்பாக்கா வீட்டுக்காச்சும் போயிட்டு வருவோம். அத்தையோ அத்தையோ. என்னடி சொல்லு? நான் புஷ்பாக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அத்தையோ. என்ன போய் வெட்டி நாய் தானே பேச போறேன், பேசாம போய் வீட்டுல படுப்போ. ஆமா, நம்ம வெட்டி நாய் பேசுறேன், நீங்க என்ன நாட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்க பேசிட்டு இருக்கீங்க? என்னடி என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல அத்தையோ, நான் போனதான் வந்துடுறேன் அத்தையோ. சரி சரி, போயிட்டு வந்து தொலை சீக்கிரம். இந்த கிழவிக்கு வந்து வாழ்வு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நீ ஜூஸ் குடி வெள்ளத்தாயி, நம்ம குடிச்சிட்டு அப்படியே வெயில்ல நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு பேசிட்டு இருப்போம். சரிக்கா சரிக்கா. புஷ்பாக்கா புஷ்பாக்கா, எங்கக்கா ஆளையே காணோம்? சின்ன பொண்ணே வாங்க. சோனி, என்ன பரிச்செல்லாம் எப்படி எழுதிருக்க? நல்ல மார்க் வருமா? 12 முடிச்சு அப்புறம் காலேஜ் சேர போற, என்ன சேரலான்னு ஐடியா இருக்கு? அதுவா ரிசல்ட் வரட்டும் அப்புறம் எல்லாம் யோசிப்போம். ஆறா, நாங்களாம் படிக்கக்குள்ள பரிச்சு ரிசல்ட் வருதுன்னா அப்படி பயப்படுவோம், என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே கிடப்போம். நீங்களும் அசால்ட்டா சொல்றீங்களா பாரு. ஆமாத்தே, இந்த காலத்து பிள்ளைங்களாம் அப்படித்தானே. ஆமா சோனி, நீங்களாம் 2K கிட்ஸுங்கிறீங்க. ஆமாத்தே, நல்லதா சேருவோம் தே, படிச்சு ஒரு வேலைக்கு போகணும், அம்மாவும் அப்பாவும் நல்லா பாத்துக்கணும். ஆமா சோனி, பரவாயில்ல. ஆமாங்க தே, என்ன அம்மா தேடிட்டு வந்தீங்களா? ஆமா, புஷ்பாக்கா எங்க இருக்கு காணோம்? தே கூப்பிடுறேன். மா மா, சின்ன பொண்ணு வந்திருக்காங்க, வாமா. சின்ன பொண்ணே வாமா. சின்ன பொண்ணே வந்து உட்காருவா. இல்லக்கா இருக்கட்டும்க்கா. அப்புறம் சின்ன பொண்ணே என்ன விசேஷம்? ஒன்னும் இல்லக்கா, சும்மா தான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சும்மா நீ வரமாட்டியே, சொல்லு என்னன்னு. இல்லக்கா, காசு ஏதாவது கடனா கிடைக்குமாக்கா? ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கணும், வாங்கிட்டு நம்ம சீட் எடுத்து நான் காசு மீதி தரேன். ஐயோ இப்போ எதுவும் இல்லையம்மா, கைவசம் 1000 ரூபா தான் இருக்குது. என்னக்கா சொல்றீங்க? ஆமா சின்ன பொண்ணு, 1000 ரூபா தான் இருக்குதுமா, வேணா தர வாங்கிட்டு போ. ஆமாக்கா, என்ன பண்ண வேணும் கொடுங்க, கரண்ட் அடுப்பு எடுத்துக்கிட்டு சீட்டு குழு போறோமல்ல, அப்ப எடுத்து உங்களுக்கு தரேன் என்னோட காசு. சரி சின்ன பொண்ணு வாங்கிக்க, ஏன் கேஸ் தீர்ந்து போச்சா? ஆமா புஷ்பக்கா, இன்னும் 2 நாளைக்கு தான் வரும், மஞ்சள்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது அடுப்பு, அதுக்குள்ளே எச்சரிக்கைக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கலான்னு பாக்குறேன். எங்க மாமி கல்வி வேற வெண்டை குழம்பு வை, கத்திரிக்காய் குழம்பு வை அப்படின்னு உசுர வாங்குது, அதனால முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன்க்கா. ஏன் சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்காரர் சொன்னா வாங்கி கொடுப்பாருல? இல்லக்கா, அந்த மனுஷன் பேருந்து கையில காசு இல்லையா, சரி ஏன் நான் அவனுக்கு தொந்தரவு பண்ணணும் அப்படின்ட்டு குழுல இருந்து எடுத்து வாங்கலான்னு இருக்கேன். சரிம்மா, நானும் வாங்கலான்னு இருக்கேன் கரண்ட் அடுப்புன்னு, இப்போ கூட சொல்லு, நானும் அப்படியே வரேன்டா உனக்கு. சரிக்கா, அப்புறம் 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துருவோம். சரியா? சரி மச்சான் பொண்ணு, அப்படியே லட்சுமியும் வசந்தியும் கூட்டிக்கலாம், அவங்களும் கூட வந்தாக்க 4 பேரும் ஜாலியாக கதை பேசிக்கிட்டு வெளியே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. ஆமா ஆமா, நானும் வரமா. நீங்க எதுக்கு மக்கா? நாங்க தான் பெரியங்க, கடைக்கு போயிட்டு அப்படியே நாங்க ஊர் கதை உலக கதை பேசிக்கிட்டு நடந்தே போய் வாங்கிட்டு வருவோம். நீ எங்களோட சேர்ந்து அவ்வளோ தூரம் நடப்பியா? அது இந்த வெயில்ல. மாமா நடப்பமா, நானும் வரமா. சரி நீயும் வா. நடந்து வந்துட்டு காலை வலிக்குது கையை வலிக்குதுன்னு சொன்னேன், இறக்குமதி கிட்ட பிஞ்சு போயிருன்னு சொல்லிவிட்டேன். அப்பா ஜாலி நானும் வருவேன். சரிக்கா, பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க, அவங்களும் வரலான்னு ஆசைப்படுறாங்களா நம்மளோட. சரி சின்ன பொண்ணு, இவளும் வரட்டும், சின்னவளும் வரட்டும். இன்னும் வெயில் தாங்களே சின்ன பொண்ணு, அதனால இங்கே விட்டுட்டு வரேன், இவ வேணா வரட்டும். சரிக்கா, கூட்டிட்டு வாங்க. எப்பக்கா போலாம்? எப்போ போகலாம் இரு யோசிக்கிறேன். நாளைக்கு விட்டு நாளைக்கு போகலாம் சின்ன பொண்ணு. சித்திரை ஒன்றும் இல்லை பிறக்க போகுது, அதனால நல்ல நாளைக்கு போய் எடுத்துட்டு வந்துடுவோம், புத்தாண்டு அன்னைக்கு, தமிழ் புத்தாண்டு. சரிக்கா, அப்படியே போயிட்டு வந்துருவோம். ஞாபகமா இருக்கும்க்கா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஆமா சின்ன பொண்ணு, அதுக்கு தான்
சொன்னேன். சரிக்கா நான் போயிட்டு வரட்டுமா? எங்கள் மம்மி கழிட்டு வேற உங்ககிட்ட வந்துட்டு உடனே வரேன்னு சொன்னேன். எங்கே இவ்வளோ நேரம் ஆளக்கான்னு என்ன பேசிட்டு கிடப்பா. சரி சரி அப்ப சீக்கிரம் போ. அப்பதான் நாளைக்கு விட்டு நாளைக்கு சித்திரம் அன்னைக்கு உன்னை வெளியே விடும். இங்க இவ்வளவு நேரம் இருந்துட்டேன், இங்க வந்து டேரா போட்டேன்னு உன்னை விடாது உங்க மம்மி கழுவி. ஆமாக்கா சின்ன வரட்டுமா? சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு நாங்க வந்து என்ன கேட்டாலும் நீங்க வாங்கி தரணும். ஐஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம். ஏய் உதவங்க போறடி நீ. இந்த பொண்ணுக்கு எதுக்கு செலவு வச்சிட்டு இருக்க? நான் அத்தைகிட்ட தானே நான் கேட்கறேன். ஒண்ணும் கேட்க வேண்டாம், பேசாம வாய் மூடு. புஷ்பாக்கா என்ன சின்ன பொண்ணு? நீங்க விடுங்க, பிள்ளை யார்கிட்ட கேட்கும்? என்கிட்ட தான் உரிமையை கேட்கறா. அவள் எதுக்கு திட்டுறீங்க? இல்ல சின்ன பொண்ணு, நீங்க கையில காசு இல்லைன்னு இருக்க. அப்படி இவ்வளவு செலவு வச்சா என்ன பண்றது? என்ன வேணுமோ அவ செலவு நான் பாத்துக்கிறேன் சின்ன பொண்ணு. மாமா கிட்ட காசு வாங்கிட்டு வரேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பிள்ளைக்கு பண்ற மாதிரி நான் பண்ணுவேன். சரியா? சோனி என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்குறேன். சோனி அங்க போய் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கி தரேன். பாத்தியா அத்தை பாத்தியா, நீ தான் திட்டுற. அவங்க எனக்கு வாங்கி தரேன்னு சொல்றாங்க. வாய மூடு சோனி. சரி நான் எதுவும் கேட்கல. புஷ்பாக்கா கொஞ்சம் கம்மி இருங்க, பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்குதுல்ல. நான் சோனியை பாத்துக்கிறேன். நீங்க நாளைக்கு இப்போ ரெடி ஆகிட்டு ஃபோனை போடுங்க, நான் வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணு, அப்படியே லட்சுமி வசந்திக்கும் சொல்லிவிடு. சரிக்கா நான் பண்ணிடுறேன். சரி மக்களே, திரும்ப அடுத்த வீடியோ உங்க எல்லாரையும் நாங்க வந்து சந்திக்கிறோம். டாடா பை பை. அம்மா எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்து வர எபிசோட் எல்லாம் கதையை நல்லா பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இனிமேல் தான் லவ் ஸ்டோரி வரப்போகுது. ஆமா மக்களே, நானும் காலேஜ் சேர போறேன். பண்டாவது முடிச்சுட்டு எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, நன்றி. மறக்காம தியா கார்ட்டூன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.